அனைவருக்கும் வணக்கங்க. நான் இப்போ முழுக்க பேச போகிறது வந்து டிவிகே பற்றி தான் பேச போகிறேன். எங்கள் அண்ணனை பற்றி, சிஎம் அண்ணனை பற்றி எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன், நானும் தெரியாமல் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வந்து ஷூட்டிங்கில் வந்து அடுத்தவங்க வாயை வச்ச எங்கள் அண்ணன் வந்து ஆக்ஷனு படம் நடித்தார், பாட்டு படித்தார். நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ வந்து அப்படியே சினிமாவில் நடிக்கிற மாதிரியே பேசுகிறாரு அப்படின்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி யாரோ வாயை வச்சு அவர் பேசினார். இப்போ சொந்த அவரோட வாயை தான் வச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கேட்டால் எல்லாருமே சொல்கிறாங்க, சினிமாவில் என்ன எப்படி இருக்கோ அப்படியே தான் நடிக்கிறாரு, சினிமாவில் எப்படி இருக்கோ அப்படி தான் பேசுகிறார். சினிமாவில் எப்படி ஒரு மனிதன் வாயை வந்து வாடகை வாங்க முடியும்? சொந்த வாயை வச்சு தானே பேச முடியும். ஏங்க அவர் கரெக்டாக தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு, கரெக்டாக தாங்க ஆக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. தமிழ்நாடே வந்து உலகத்தில் இருக்க அத்தனை நாடு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எங்கள் அண்ணன் வந்து ஒரு வாழ்க்கையை அந்த வழி நடத்தி செல்கிறாரு. அது கூட போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே. கேட்டால் வந்து எல்லாருமே அவர் ஆக்ஷன்னா அவர் கையை அப்படி பண்ணுறாரா? ஏங்க இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? கரெக்டாக எங்கள் அண்ணன் வந்து சிஎம் அண்ணன் கரெக்டாக விஜய் அண்ணன் போயிட்டுருக்காங்க. சரிங்களா? தப்பாக எதுக்குங்க போடுறீங்க? இன்னும் வந்து எவ்வளோ நாளுங்க ஆகுது அவர் சிஎம் உட்காந்து? அதுக்குள்ளே உங்களுக்கு பொறுக்கலையா? நல்லா ஆட்சி பண்ணுறாரு, நல்லா இருக்குது, அற்புதமாக போயிட்டுருக்கு. இல்லை இடையில வந்து நீங்கள் தப்பாக கமெண்ட் போட்டாலும், தப்பாக சொன்னாலும், எது சொன்னாலும் எதையுமே சாத்தியம் கிடையாது. எங்களுக்கு தெரியும். என்ன ஒன்று, இன்னும் ஒரே ஒரு தப்பு இந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சிட்டாங்க. என்ன ஒன்றுனா, எங்கள் அண்ணன் முழுசாக யாரோட இது அனுமதி இல்லாமல் முழுசாக அவர் இன்னும் கொஞ்சம் ஓட்டு வாங்கி இன்னும் நல்ல நிலைமையில் வந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனைக்கே வழி இல்லைங்க. இது ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே இதை பற்றி தாங்க பேசிடுறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக தாங்க இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் வந்து முதல்ல இப்போ நிற்கிறாங்க. அடுத்த ஒரு செகண்ட்லாம், அடுத்த ஒரு வாட்டிலாம் ஒரு ஓட்டு கூட தவறாது. எல்லா ஓட்டும் எங்கள் சிஎம் விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஒரு ஓட்டு கூட தவறாது. சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. அந்தமாரி அவ்வளோ மனசு ஒரு வேதனை இருக்குது. ஒரு மனிதனை நல்ல ஒரு ஆட்சி செய்ய விடாமல் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்க? கேட்டால் பின்னாடி இப்படி தட்டுறாங்களா, அவங்க ஒரு ஆக்ஷனா? எங்கள் அண்ணன் வந்து முன்னுக்கு நிற்கிறவர் வந்து ஒரு ஹீரோவா? ஹீரோ இல்லை, சிஎம்முக்கு ஹீரோ. சரிங்களா? எங்கள் அண்ணன் இந்த மாதிரி இந்த ஒரு அற்புதம் எங்கேயாவது நடந்திருக்கா இந்த ஆட்சியில்? இன்றைக்கி 2026 இந்த பெரிய இந்த ஒரு ஆட்சியெலாம் நடந்திருக்குங்கண்ணா. இது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அதெல்லாம் விட்டுட்டு எங்கள் அண்ணனை ஏங்க குறையே சொல்கிறீங்க? ஏன் எங்கள் அண்ணனை நீங்கள் குறை சொல்கிறீங்க? குறை சொல்கிற அளவுக்கு எங்கள் அண்ணன் என்னங்க பண்ணுறாரு? அவர் சொந்த காரு, சொந்த வீட்டில் இருக்கார். என்ன அரசாங்க பொருளை வச்சுட்டு எங்கள் அண்ணன் ஆண்டுக்கிட்டு இருக்காரு? எல்லாம் சொந்த காசு, அவர் சொந்தோட இதில் தான் அவரோட தங்கி இருக்கார். யாரோட காசு, மக்கள் காசு ஒரு காசு அவர் எடுத்து செலவு பண்ணலை எங்கள் அண்ணன். அந்த மாதிரி சிஎம் போய் நீங்கள் குறை சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமாங்க? எங்கள் சிஎம் அண்ணன் தங்கம் போட்டு தங்கம் எடுக்கலாம். சரிங்களா? மக்களுக்கு இன்னும் மேலும் எங்கள் அண்ணன் நல்லது செய்வாங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. குறை சொல்லாதீங்க.